ஒருவேளை அந்த நாகமணி நம்ம குடும்பத்துல இருக்கிற யார்கிட்டயாவது கிடைச்சதுன்னா அது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்த்துட்டு அது கூடவே மன்னிப்பையும் கேட்டுட்டு பிரச்சனையை முடிச்சிடலாம்ப்பா. எனக்கு என்னமோ அர்ஜுன் உன்கிட்ட ரொம்ப நெருங்கி பழக முயற்சி பண்ற மாதிரியும் நீயும் அத ஊக்கப்படுத்துற மாதிரியும் இருந்துச்சு. எதேச்சியா நான் அதை கவனிச்சேன். என்ன இருந்தாலும் அவ நம்ம எதிரிங்கிற விஷயத்த நீ மறந்துடாத. உங்க கண்கள்ல ஒரே நொடி கூட ஏளனமான பார்வையை நான் பார்த்ததே இல்லைங்க அமிர்தா. எனக்கு இருந்தாலும் அர்ஜுன் ஏன் சொந்தம், அர்ஜுன் ஏன் புருஷன்னு உங்க நாக்கு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொரு நொடியிலையும் உங்க கண்கள்ல தெரியுதுங்க அமிர்தா. ஏன் அத்தை, கருணாவுக்கு கல்யாணம் ஆன புதுசுல நம்ம எல்லாம் இங்க வந்தோம்ல, அதுக்கப்புறம் இங்க வரவே இல்ல. ஆமா ஹேமா, அதான் உனக்கே தெரியும்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமையவே இல்ல. போட்டும் விடு, இந்த பந்தக்கால் பூஜை சாக்கலையாவது மறுபடியும் வர மாதிரி ஆச்சு. வா, முதல்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம். வாங்க போலாம். அவங்க எல்லாருமே நேத்து பேசி வச்சுக்கிட்ட மாதிரி இன்னைக்கு மத்தியானமே நாகமணி இருக்கிற இடத்துக்கு கிளம்புவாங்க. சேஷாவும் அவங்கள பின்தொடர ஆரம்பிச்சிருப்பா. மொத்தத்துல இன்னைக்கும் நாளைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல நாள். நான் மனசார விரும்பின என் அர்ஜுன் கூட பந்தக்கால சுத்தி வலம் வரக்கூடிய விசேஷமான நாள். இந்த 2 சம்பவங்களும் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமானது. அந்த பரமேஸ்வரனுடைய ஆசீர்வாதத்துல இந்த 2 காரியங்களும் எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும். அமிர்தா, என்னம்மா நீ இங்கே சில மாதிரி நின்னுட்ட? அமிர்தா, கோவிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீ வேண்டிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சுக்காதம்மா. வாங்க உள்ள போலாம். அங்க பாத்தியா ஆறு எவ்வளவு நல்லா ஓடுதுன்னு? கரைக்கு போலாமா? வாங்க. பாட்டி, அம்மா ஒரு நிமிஷம். அமிர்தாவோட மனசுல இப்ப என்ன போடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பெர்ஃபெக்ட்டா கெஸ் பண்ணவா? ஓஹோ, உன் பொண்டாட்டி மனசுல என்ன இருக்குங்கறத நீ அவ்வளவு சுலபமா சொல்லிடுவியா? எங்க சொல்லு, கரெக்டா இருக்கா நாங்களும் பாக்குறோம். கடவுளே கடவுளே, இன்னைக்கு நாளைக்கும் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். எந்த தடங்களும் வராம எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அமிர்தா? அதை தவிர வேற என்ன வேண்டிக்க முடியும் உங்களால? பதில் சொல்லுங்க அமிர்தா. நீங்க சாமிக்கிட்டே பார்த்தானே வேண்டிக்கிட்டீங்க. அர்ஜுன், பொம்பளைங்களுக்கு 1000 வேண்டுதலும் பிரார்த்தனைகளும் இருக்கும். நீ சும்மா அவளை வம்பு கிழக்காத. கரெக்டா சொன்னீங்க அத்தை. கொஞ்சம் அவ காதை திருக்கி சொல்லுங்க. அத ஏண்டா, அவ இஷ்டம், அவ என்ன வேணாலும் வேண்டிக்குவா. அத பத்தி உனக்கு என்ன? இப்படி நம்ம நின்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சூரியன் சீக்கிரமா உச்சிக்கு போயிடுவான். நீ வா அமிர்தா, இவன் இப்படித்தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். வா நம்ம போல. நீ வாடா. வாடா. அப்பா, நீ ரெடி ஆயிட்டியா கருணா? ரெடிப்பா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு, ஆனா ஒரு விஷயம் தான்ப்பா எனக்கு புரியல. என்னது? அதான்ப்பா, நாம இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் வீட்ல இருக்க மாட்டோம். பட் வீட்ல யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி எப்படி மேனேஜ் பண்றத பத்தி இந்த ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் ஆக மாட்டேங்குது. அதான் பாபா சொன்னாரே கருணா, அந்த பிரச்சனைக்கு அவரு தீர்வு சொல்றேன்னு சொல்லியிருக்காருல்ல. அதான்ப்பா, எப்படி அத பத்தி யோசிச்சு யோசிச்சு எனக்கு மூளை குழம்பிடுச்சு. அத பத்திலாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத. பாபா மனசு வச்சா நடக்காத காரியம்னு ஒண்ணுமே இல்ல. ஜெய் மகாகாளி.
கிளம்ப தயாரா இருக்கீங்களா விஷ்ணு? சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஏற்கனவே இப்போ நிறைய நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் பாபா. ஆனா வீட்டில் பூஜை இருக்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியும்ல. வீட்டில் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி என்ன பண்றதுன்னு புரியல. அதுக்கு நீங்க ஒரு தீர்வு சொல்றேன்னு நேத்து சொன்னீங்க. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைச்சீங்களா? எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. முதல்ல சீக்கிரமா 2 பேர் கிளம்பி வாங்க. வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே எல்லாம் புரியும். நான் ரொம்ப நேரமா உங்களுக்காகத்தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஜெய் மகா காளி. அப்பா, பாபா என்னப்பா பிளான் பண்றாரு? அதான் சொன்னார்ல, அங்க போனதான் எல்லாமே நமக்கு புரியும்னு சொன்னாரு. கிளம்பு வா. ஹேமா, அங்க பாரு எவ்வளவு மேல இருந்து தண்ணி கொட்டுதுன்னு. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்குல்ல. அங்க பாருங்க அத்தை, தண்ணி எவ்வளவு அமைதியா கொட்டிக்கிட்டே இருக்குல்ல. இந்த அருவிக்கு எந்த கவலையும் கிடையாது. நம்ம மனசு இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததுன்னா எந்த கவலையும் இல்ல அத்தை. அதுதானே ஹேமா கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த அருவி 1 இல்ல 2 இல்ல 7 கோவிலோட பிரகாரத்தை தாண்டி இங்க கொட்டுது. அதனாலதான் இந்த நீர்வீழ்ச்சி இவ்வளவு அழகா இருக்கு போல இருக்கு. எப்பவும் தெய்வத்துக்கு சேவை செய்யற இந்த தண்ணிக்கும், எப்பவும் பிரச்சனை சண்டை சுயநலம்னு மூழ்கிற மனுஷனுக்கும் ஒப்பிட முடியுமா சொல்லு? பாட்டி, அம்மா, உங்க 2 பேருக்கும் திடீர்னு என்ன ஆச்சு? ஏதோ சாமியார் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. பாட்டி, நம்ம இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம் அதை முதல்ல சொல்லுங்க. சொல்றேன்டா அர்ஜுன். நம்ம வீட்டு சம்பிரதாயப்படி பந்தக்கால் பூஜையில உட்கார்ற தம்பதிகள் முதல்ல இந்த புனிதமான தண்ணியில குளிச்சாகணும். இந்த தண்ணியில முக்கோட்டி தேவர்களும் இருக்காங்கங்கிறதா ஐதீகம். 7 கோவில்ல இருக்கிற தெய்வங்களோட ஆசீர்வாதம் இந்த தண்ணியில இருக்கு. தம்பதிகளுக்கு என்ன தோஷம் இருந்தாலும் இந்த புனித நீர்ல நம்ம குளிச்சிட்டோம்னா எல்லா பரிகாரமும் ஆயிடுமா. ஆமா அர்ஜுன், முதல்ல அமிர்தா ஒன்ன குளிக்க வைப்பா. அதுக்கப்புறம் நீ தண்ணிக்குள்ள மணைய போட்டு நீ அவ தலையில 7 குடம் தண்ணிய ஊத்தணும். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து, அதாவது புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த சம்பிரதாயத்துல ஆரம்பிக்கணும். 2 பேருக்கும் நல்லா புரிஞ்சது இல்ல? சரி, வாங்க போல. வாங்க. பாட்டி, தன்னை இவ்வளவு சில்லுன்னு இருக்கு, இதுல குடிக்கணுமா? என்னால முடியாது பாட்டி. எனக்கு எதானால பரவாயில்ல, அமிர்தாவுக்கு இதெல்லாம் வேண்டாம் பாட்டி. ஜலதோஷம் பிடிச்சிரும். ஐயோ கடவுளே கடவுளே, கொஞ்சம் வாய மூடுறியா நீ? கடவுள் விஷயத்துல அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அமிர்தா, நீ குடத்துல தண்ணி எடுத்து சாஸ்திரத்தை ஆரம்பி. இவன் என்ன சார் நீங்க சட்டையை கழட்டுற ஐடியா இருக்கா இல்ல இப்படியே குளிக்க போறீங்களா? ஐயோ ஷேட்டை கழட்டுறா.
டேய் அப்படியே ரொம்ப நடுங்காதடா, அப்புறம் பூஜை பலன்லாம் உன்னை விட்டு போயிடும். ஐயா சும்மா இருங்கம்மா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இங்க என்ன நடக்குது? அர்ஜுன் பக்கத்துல இருக்க வேண்டியவன் நான். இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாமே ஏன் கூட தான் நடக்கணும். நான் என்னமோ நினைச்சு இங்க வந்தா இங்க வேற என்னமோ நடக்குது. என் ஸ்தானமும் அமிர்தாவோட ஸ்தானமும் இப்ப உடனடியா மாறி ஆகணும். அமிர்தா இந்த பூஜையில உட்காரத எப்படியாவது நான் தடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் நினைச்சது எதுவுமே நடக்காது. இப்ப என்ன பண்றது? எனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் வேற ஒருத்தருக்கு நடக்குது. என்னப்பா பண்றீங்க? இன்னும் வாழை மரத்தையும் நீங்க கட்டலையா? இவ்வளவு மெதுவா பண்ணீங்கன்னா அப்புறம் பூஜைக்கு லேட் ஆயிடும். அது சரி, பூ அலங்காரம் எல்லாம் இவ்வளவுதானா? இல்லம்மா, மார்க்கெட்ல இருந்து இன்னும் பூ வரல. வந்ததும் வீடு முழுக்க நல்லா அலங்காரம் பண்ணிடுறோம்மா. சரி சரி, என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. பூஜை ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளும் நடக்கணும். சரிங்கம்மா. ஓஹோ, என்ன ஆச்சரியம்! அப்பாவும் பையனும் இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துட்டீங்க. பந்தக்கால் வீட்டுக்கு வர மத்தியானம் ஆயிடும் சொல்லிருக்காங்க. ஓ அப்படியா? ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா, நீங்க எவ்வளவு சின்சியரா ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க. உங்க டைம் சென்ஸ பார்த்து நாங்க எல்லாரும் கத்துக்கணும். நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ கத்துக்கலையோ 5 நிமிஷத்துல எப்படி ரெடி ஆகணும்னு என்கிட்ட கத்துக்கலாம். அப்படிதானே கருணா? கரெக்டா சொன்னீங்கப்பா. எங்க வீட்டுல யாருமே காணோம். எங்க போயிருக்காங்க? அது கோவில்ல ஏதோ குளிக்கணும் பூஜை பண்ணணும்னு போயிருக்காங்க. அப்படின்னா நீ அவங்க கூட போலையாமா? இல்ல மாமா, வீட்டுல வேலையெல்லாம் பாத்துக்க யாராவது ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அதுக்குதான் நான் போகாம வீட்லயே இருந்துட்டேன். சரி, நானும் அப்பாவும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடும். நீ வீட்டை பாத்துக்கோ. என்ன, வெளியில போறீங்களா? இல்ல இல்ல, பூஜை முடியற வரைக்கும் யாரும் வெளியில போக கூடாதுன்னு பாட்டி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. அதனால நீங்க எங்கேயும் வெளியில போக கூடாது. சித்ரா, அதாவது ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட்டா ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வேலை தான். சட்டுன்னு போயிட்டு திரும்பி வந்துருவோமா? இப்ப என்ன, பூஜை ஆரம்பிக்கும் போது வீட்டுல இருந்தா போதும்ல? இருந்தாலும் மாமா. சித்ரா, அதான் சீக்கிரம் வந்துடும் சொல்றோம்ல. அப்பா சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். நீங்க வாங்க. எடி குடத்தை எடுத்து ஊத்து. அர்ஜுன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 குடம் தண்ணி அவ மேல ஊத்தணும். 7 குடம்னு சொன்னா 7 அடின்னு அர்த்தம். அதாவது சப்தபதி. ஒவ்வொரு குடம் தண்ணிக்கும் ஒவ்வொரு அடி கணக்கு. புரிஞ்சுதா? அதனாலதான் இந்த சாஸ்திரம் ரொம்ப புனிதமானதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சரிங்கம்மா.
அர்ஜுன், நான் தான் சொன்னேன்ல, ஒவ்வொரு குடம் தண்ணியும் சப்தபதியோட ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற மாதிரிடா. அதனாலதான் இந்த சாஸ்திரம் ரொம்ப புனிதமானதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. வாவ், அப்படியாமா? அப்படின்னா இது நாங்க சேர்ந்து 7 அடி எடுத்து வச்ச மாதிரி தான். இந்த சாஸ்திரம் எந்த அளவுக்கு புனிதமானதுங்கிற போது இது என்ன தவிர வேற யாருக்கும் நடக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த சாஸ்திரம் நிச்சயமா எனக்கு தான் நடக்கணும். நான் ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அமிர்தாவோட இடத்துல நான் உட்காரத்துக்கு எதையாவது செய்வேன். என்னங்க அமிர்தா, நீங்க மனுஷிதானா? இல்லங்க, இவ்வளவு சில்லுன்னு இருக்கிற தண்ணியை ஊத்துறேன், கொஞ்சம் கூட நடுங்காம ஏதோ சில மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. பாராட்டுறங்க உங்களை. இன்னும் என்னடா, நம்ம அமிர்தாவுக்கு அந்த அளவுக்கு கடவுள் மேல பயபக்தி இருக்கு. கடவுளை மனசுல நினைச்சிட்டு உட்காந்தா மழை குளிர் இதெல்லாம் எதுவும் செய்யாது நம்மள. என்ன அமிர்தா இது? இன்னைக்கு ஒன்னு அவன் அவ்வளவு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு ஒன்னும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பூஜை சாஸ்திரத்துக்கு நடுவுல ஏதாவது பேசினா பக்தியும் சிரத்தையும் குறைஞ்சு போயிடும்னு அம்மா சொல்லுவாங்க. கத்துக்கோடா, உன் பொண்டாட்டிக்கிட்ட இருந்தாவது இதெல்லாம் ஒழுங்கா கத்துக்கோ. எப்பவும் அமிர்தா அமிர்தா அவ பின்னாடியே சுத்திட்டு இருப்பல, இதெல்லாம் கத்துக்கோ. பாட்டி, கொஞ்சம் சோப்பு ஷாம்பு இதெல்லாம் கொண்டு வந்திருந்தா இங்கேயே முழுசா குளிச்சிருக்கலாம்ல. என்னடா அர்ஜுன், நீ எப்ப பார்த்தாலும் விளையாட்டுத்தனம் தான் உனக்கு. சரி சரி, சீக்கிரம் தண்ணியை ஊத்தி முடி, துணியை மாத்திட்டு அந்த பக்கம் போலாம் நம்ம. பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன், காப்பாத்து, சீக்கிரமா வா அமிர்தா, நான் பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இது சீஷாவோட குரலாச்சு. ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காளா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, காப்பாத்து.